சொன்ன மாதிரி செய்ய போறது ஹேக்கிங் ஆயிப்போச்சு. இல்ல நீங்க சொல்றது செய்ய போறது ஹேக்கிங் ஆயிப்போச்சு. மெஷினை வந்து எங்க தட்டினாலும் தாமரைக்கு போறதுன்னு ஆயிப்போச்சு. அதை எங்க வேணா பண்ணலாமே. இல்ல அது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்குள்ளே நான் போகல. நான் சொல்லுவது என்பது நீங்க ஒரு இடத்துல கடந்த முறை நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற பொழுது அந்த மிஷினுக்கு அப்புறம் விவிபேட் இருந்ததை கொண்டாந்து நீங்க இடையில வைக்கிற பொழுது எதற்காக அதை கொண்டாந்து இடையில இந்த இல்ல என்ன ஆகும் ஏன் மாத்துறீங்கிறதுக்கு பதில் அவங்க தானே சொல்லணும். பாதிப்பு எனக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப முதல்ல வந்து விக்கி அவர்கள் பேசிட்டு அப்புறம் குமரகுரு பேசிட்டு அப்புறம் காரை செல்வராஜ் பேசுறாரு. இது ஒரு ஆர்டர். இப்ப காரை செல்வராஜ் அவர்களை தூக்கி இடையில வைக்கிறோம். அதனால யாருக்கு ஏதாவது பாதிப்பான்னு நம்ம சொல்லணும்ல. இல்ல விவாத அரங்கத்துல இது தனி மனிதனுடைய கருத்துக்களுடைய பரிமாற்றம் செய்வதை எப்ப வேணா மாத்தலாம். நீ உதாரணத்துக்கே எடுத்துக்க கூடாது. இது நீங்க வந்து என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. அதுதான் क्वेश्चन. உதாரணம் தவறா இருந்து போடுங்க. தட்ஸ் நாட் தி பாயிண்ட். இல்ல பாதிப்பு என்று நான் சொல்வதை விட அதை மாற்றுவதற்கான காரணத்தை யார் சொல்லணும்? நாங்கள் பேசாமல் இருப்பதற்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைக்காம இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை யார் அந்த நம்பிக்கையை தரணும்? தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் அந்த நம்பிக்கை தராம ஒரு வாரத்துக்கு முன்னால அரசியல் கட்சிகளை கூப்பிடுவாங்க, நாங்க ட்ரைனிங் கொடுப்போங்கிற இந்த மாதிரியான அணுகுமுறை எதுக்குங்கிற உங்கள் மீதான குற்றச்சாட்டு வலுவான குற்றச்சாட்டு 10 ஆண்டுகள் தான் நான் வரிசைப்படுத்தி சொன்னேன். உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, எதையும் செய்து தேர்தலில் வெற்றி அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்கிற ஐயப்பாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இது ஒரு மாற்றத்தை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்துகிற பொழுது நாங்கள் ஏற்கனவே இவிஎம் வந்து வேண்டாம், நீங்க வாக்குச்சீட்டு முறைகளை கொண்டு வாருங்கள். உலகத்தினுடைய இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளான வளர்ந்த நாடுகளில் கூட இந்த முறை இல்லையே, ஏன் இந்த முறைக்கு ஒண்ணு வாக்குச்சீட்டு முறைதான் சிறந்ததுன்னு சொல்லுகிற பொழுது ஒரு மாற்று சிந்தனையை இவிஎம் மிஷினை வைக்கிறீங்க. அதுல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துகிற பிறகு இந்த மாற்றம் இதனால் ஏற்படுத்துகிறோம், இந்த மாற்றத்தினால் எந்த எண்ணிக்கை குறைபாடும் வராது, நாங்க டெக்னிக்கலா இந்த இடத்துல வைக்கிறதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கறத எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நாங்க நம்பிக்கை கொடுக்கணுமா, இல்ல தேர்தல் ஆணையம் கொடுக்கணுமா, இல்ல மத்திய ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் கொடுக்கணுமா? அவர்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகிவிட்டு இன்னைக்கு நம்ம விவாதத்துல வந்து அதை என்னங்க தப்பு வந்துரும் என்னைய கேள்வி கேட்டா எனக்கு அவர்கள் மீது சந்தேகம், அந்த மிஷன் மீது சந்தேகம், தேர்தல் ஆணையம் மீது ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை. இந்த தேர்தல் அணுகுமுறை தேர்தல் அந்த எத்தனை கட்ட தேர்தல்கள் குறித்து கடைசியா கூட்டே நடக்கிறது வாரணாசி. பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேர்தல் அட்டையின்படி மிஸ்டர் ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையர் வந்து வாசிச்சார், அவ்வளவுதான். அது ஒரு நாடகம், நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுல ஒரு அம்மா கேள்வி கேட்டுச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் அவங்களுடைய நேர்மைக்காக சொல்றேன், ஏங்க இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் மோடி அமித்ஷா பேசலையா? நான் இந்த என்ன பேச்சு கூட நான் இங்க குறிப்பிட்டு சொல்லலையா? மற்ற எதிர்கட்சியினர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது அவர்கள் இருவரும் பேசவில்லையான்னு சொன்னதுக்கு என்ன பதில் சொன்னார் ஒரு தேர்தல் ஆணையர்? நேர்மையாளராக இருந்திருந்தால் அது தவறுதான் சொல்லியிருக்கணும், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு பாரபட்சம் இல்லைன்னு சொல்லி என்ன சொன்னாரு? I have no answer to your question அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். இதுதான் தேர்தல் ஆணையருடைய தகுதி. அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் எல்லா நடவடிக்கைகளையும் சந்தேகப்படுவோம். பதில் கேட்போம். இங்க இவிஎம் மிஷின் இருக்கு, பக்கத்துல இந்த யூனிட் இருக்கு, பக்கத்துல கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏன் நடுவில் வருது, கண்ட்ரோல் யூனிட் இங்கே வைக்கின்றாங்க. இவங்க எது பண்ணாலும் எதிர்த்து கேட்கறது அதிமுக. அவங்க ஒரு லெட்டர் போட்டு இந்த யூனிட் இங்க இருக்க கூடாது, அங்க வைக்கணும்னுவாங்க. நாங்க என்ன பண்ணோம், அது கடைசியில் வைக்கிறீங்க, அந்த யூனிட் இங்க வைங்கன்னுவாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி வச்சுட்டு விளையாட்டு தான் இருக்க முடியுமே தவிர கடைசி வரைக்கும் தீர்வு வராது. இவங்க இல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? லாஜிக்கலான விஷயம் தான். இப்போ இங்க வந்து நான் பட்டன் அமுக்குறேன், சரிங்களா? அது போய் டைரக்டா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும்ன்றது விதி. நீங்க இடையில அவங்க வந்து இந்த சிம்பிள் யூனிட்டை ஒரு கொண்டு வராங்க. அது ஒரு மிஷின், அதுக்குள்ள ஒரு மெமரி இருக்க முடியும், அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன நமக்கு டெக்னிக்கலா தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க நான் அழுத்துவேன், விவிபேட்ல வரும், ஆனா அந்த மிஷின்ல இருந்து உங்களுக்கு ஃபைனல் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும்போது நீங்க மாத்திரலாம், அது என் கண்ணுக்கே தெரியாது. வெரி குட். அப்போ அதை நீங்க பிரஸ் பண்றீங்கல்ல, இவங்க இவர் கணக்குல வச்சு உதயசூரியன் பிரஸ் பண்றீங்கல்ல, பக்கத்துல விவிபேட்ல உதயசூரியன் தெரியும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும், கட் ஆகும்.
அப்படியே கட்டாயி கீழே விழும், அது உள்ளே விழுந்துரும். Correct. அப்ப இவர் ஓட்டு உதயசூரியன் போயிருக்கா? ஆமா. அந்த யூனிட்ல என்ன வந்தா என்ன உங்களுக்கு? இது எடுத்து எண்ணுவீங்கல்ல? சர்ச்சை வந்தாதான் அப்ப என்ன சொல்றீங்கன்னா இங்க பிரஸ் பண்ணா இங்க உதயசூரியன் வரும், ஆனா அந்த லிங்க்ல போய் தாமரை போய் வந்துரும். அப்ப இங்க தாமரை போட்டா இங்க உதயசூரியன் வரும், அங்க போகும்போது தாமரை வந்துரும். இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அதாவது அப்படி இல்லைங்க. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரே வார்த்தை விவிபேட் எல்லாத்தையும் எண்ணுங்கன்னு சொல்லணும். இல்லைங்க சுப்ரீம் கோர்ட் இருங்க. சுப்ரீம் கோர்ட்ல February 24 எலெக்ஷன் கமிஷன் பார்த்து சொல்றாங்க, ஏன் ரேண்டமா எண்றீங்க? ஒரு கான்ஸ்டிட்யூன்சி, ஒரு பார்லிமெண்ட்டுக்கு, ஒரு அசம்பிளிக்கு 5 விவிபேட் மட்டும் ரேண்டமா நாங்க எடுப்போம்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் அப்படி எடுக்கிறீங்க? எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியதானே. அப்ப இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விவிபேட்ன்றது ரொம்ப தின்னான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது இது பேலட் பேப்பர் எடுத்து போட்டுடலாம். இதை எடுத்து வைக்கிறதுக்கே லேட் ஆகுங்க. இது பண்ண ஆரம்பிச்சுன்னா 4 நாள் ஆகும் தேர்தல் வர்றது, ரிசல்ட் வர்றதுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, let the parties decide நாங்க. நீங்க நாங்க இங்க பாருங்க இதாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் சொல்றேன் அந்த பொட்டி எடுங்க, இந்த பொட்டி எடுங்க, இவங்க இஷ்டத்துக்கு விடுவாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறமும் இந்த பொட்டி இங்க வைக்க கூடாது, டம்ளர் அங்க வைக்க கூடாதுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், கண்டெம்ப்ட்ங்கிறது என்னன்னா தேர்தல் விதின்னு இருக்கு. நான் அந்த விதியே சொல்றேன். 1961 படி என்னென்னத்தை பைபாஸ் பண்றாங்கன்னா, சட்ட விதி 49A, 49B, 4A, 49E, 49T, இது 3 சட்ட, இதுல 4 சட்ட விதி தான். என்ன சொல்லுது? இந்த 4மே என்ன சொல்லுதுன்னா, இருங்க, வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு அருகிலேயே கட்டுப்பாட்டு எந்திரம் இருக்க வேண்டும். ஓகேவா? நீங்க வந்து இப்ப நீங்க மிஷின் பிரஸ் பண்ற மிஷின் இருக்குன்னா நெக்ஸ்ட் தான் நீங்க கட்டுப்பாட்டு எந்திரம் இருக்கணும். அருகில்ங்கிறதுக்கும் நெக்ஸ்ட்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்ல நான் தான் சொல்றேன். அருகில் நான் அதான் சொல்றேன். என்ன போட்டுருக்கு, ஏன்னா உங்களுக்கு லீகலா தெரியும் இல்லையா வேர்ட்ல. மேடம் அருகில்னா இதுக்கு முன்னாடி விவிபேட் கிடையாது. நீங்க போன எலெக்ஷன்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அதுதான் கேக்குறோம். இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? பிஜேபி வந்து தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. நீங்க உடனே கேக்குறீங்க இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டு விவிபேட் கட்டாயமாக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அப்புறம் இவங்களே பண்ணாங்க. நீங்க அவங்களுக்கு கிரெடிட் நான் சொல்றேன். பிஜேபி வந்து தான் ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்தது விவிபேட். விவிபேட்டை ஏற்கனவே வைத்த முறையில இருந்து ஏன் இடையில மாத்திரம் இன்னொரு கேள்வி. விவிபேட்டை கொண்டு வரது நீங்க, விவிபேட்டை இப்ப இந்த போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடத்தை மாற்றி அமைக்கிறது நீங்க, அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 அது தனி. 1961 தான் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ரூல்ஸ்ல எல்லாம் இப்ப மாற்றம் பண்ணல. எப்ப நீங்க இவிஎம் மிஷின் மாத்தணும்ல, அப்போ அந்த ரூல்ஸ் அமெண்ட் பண்ணி இனிமேல் பேலட் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். பழைய ஆக்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி பேலட் பேப்பர்ஸ். அதை ஸ்ட்ரைக் பண்ணி பேலட் பேப்பர் கிடையாது, இவிஎம் will be replaced. இது 61 ரூல்ஸ் வந்தது. அவங்க என்ன கேக்குறாங்க, இவிஎம் மட்டும் தான் இருக்கு, பக்கத்திலே கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. இது அந்த யூனிட் படி. நடுவுல விவிபேட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரும்போது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பக்கத்துல வைக்கணுமா இங்க வைக்கணுமான்னு ரூல் பண்ணல. அது இருக்கு, அது நடைமுறையில பண்ணணும். இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போயே கூட அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வாங்கி எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துல வைங்க. அருமையா சொன்னீங்க. இதான் அது நடுவுல வைங்க, இல்ல பின்னாடி வைங்க, இல்ல முன்னாடி இல்ல இந்தி கூட்ல 15 பேர் இருக்கீங்க. என்ன சொல்றேன் இப்ப அதுக்கு ஏன்னா எல்லாருக்கும் விவிபேட் வேணும், விவிபேட் வேணும்ல. இப்போ எங்க வைக்கிறதுதானே பிரச்சனை. அது கிளாரிஃபிகேஷன் வாங்கி இவங்க சொல்றது மத்த ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் நான் சொல்றேன். தேர்தலை நடக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் ஏன் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா இருங்க, 1000 கட்சி இருக்கு. ஒரு கட்சி லெஃப்ட்ல வை, ரைட்ல வைனா ஒவ்வொருத்தருக்கு வைக்க முடியாது சொல்லுங்க சார். ஏன் அது என்ன process உள்ள என்ன வச்சறதா கேக்குறோம். அதுதான் சொல்றேன். எப்பன்னா 7 நாள் முன்னாடி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்க 7 நாள் முன்னாடி தப்பு கண்டுபிடிச்சீங்கன்னா 7 நாள் எப்படி மாத்துறது? அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. பாருங்க அழுத்துங்க. எலெக்ஷனை தள்ளி ஒரு நிமிஷம் அழுத்துங்க. இவர் என்ன பண்ணுவாங்க? பவர் இருக்கு. அந்த மாதிரி தான் வர்க்காலனா கவுண்டர்மேன் பண்ணி எலெக்ஷன் வேற டிஎம்கே காரனை கூப்பிடுவாங்க. நீங்க என்னன்னா பண்ணுங்க, ஏடிஎம்கே கூப்பிடுவாங்க. அவங்க எங்க வேணா பத்தான அழுத்தலாம். கரெக்ட்டா போயிட்டு ரேண்டமா போகல வச்சீங்களா, அங்கேயே அவங்க அப்ஜெக்ட் பண்ணி அதை வச்சு தேர்தல் நிறுத்தலாம். இதெல்லாம் இருக்கு. எல்லாமே நீங்க வந்து ரிசல்ட் பண்ண மாட்டாங்க. உண்டா இல்லையா? மாக் அதுதான் அந்த 7 நாள் முன்னாடி பண்றது இல்ல. மொத்த தேர்தலே நடத்த மாட்டாங்க. நான் மொத்த தேர்தல் இல்ல, ஒரு 50 பேரை வச்சு 50 பேர்ல ஒரு 4 பேர் வந்து திமுகவுக்கு, ஒரு 2 பேர் பாஜகவுக்கு இப்படி ஓட்டு போட்டு இந்த கவுண்டிங் ரிசல்ட் வந்து எடுத்து கொடுத்துறாங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.